வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். படிச்சு சொன்னேன்டா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னா கேட்டுங்களாடா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு உதவ முடிஞ்சா உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள நம்ம போயிருவோம். சரி, ஓகே. என்னப்பா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னு கேக்குறீங்களா? நிறைய பேர் இந்த தேர்தலில் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணல, அதனாலதான் அவங்களோட தோல்வி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். முதல் கண்டிஷன்ல உருவாக்காத விட்டவங்க யார் தெரியுமா? எல்லாரும் தான். அது குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, திமுக வந்து இந்த தேர்தல் கண்டிஷன்களை அவங்க கடைபிடிச்சாங்களான்னு கேட்டீங்களா? அவங்க வந்து எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்தாங்க, எல்லா விதமான மக்களுக்கும் சென்றடையும்படி செஞ்சாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த பஸ், இந்த 1000 ரூபாய் பணம், காலை சிற்றுண்டி, நிறைய விஷயங்கள் அவங்களும் பண்ணாங்க. தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஆனா இருந்தாலும் கூட இந்த கடைசி நேரத்துல அவங்க விட்ட அந்த அறிக்கைகள் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே மக்கள் இடத்துல வெறும் மாடலா மட்டும் போய் சேர்ந்துச்சு. முழுசும் அது ஒரு திட்டமா போய் அவங்களுக்கு சேரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அடுத்ததான் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா அதிமுகனுடைய ஒரு செயல்பாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 4.25 வருஷம் கம்முன்னு இருந்தாங்க. கடைசியா அந்த 3 மாசம் மட்டும்தான் இறங்கி வேலை செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நேரடியா ஒரு எதிர்கட்சியா அவங்க செயல்படல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நான் எடுத்து சொல்றேன். அது போல சரியான ஒரு எதிர்கட்சியா கடைசி ஒரு 3 மாசத்துல மட்டும்தான் அதிமுக இருந்தாங்க. அந்த நிலைப்பாடு தான் இப்போ வந்து ஒரு பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்கப்படுகிறதாக நிறைய பேர் என் காது படவே பேசினாங்க. அதையும் வந்து நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐயா பழனிசாமி அவர்கள் வந்து குறிப்பா வந்து சொல்லணும்னா ஒரு 4.5 வருஷம் அவர் கம்முனே தான் இருந்தாரு. எந்த விதமான எதிர்ப்பு அதிகமா ஏதாவது அப்பப்போ ஒரு நோட்டீஸ் விடுவாரு, அப்பப்போ சட்டமன்றத்துல பேசுவாரு, அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஒரு போராட்டமோ ஒரு பெரிய எதிர்ப்போ அவர் எதுவும் அவர் சைட்ல இருந்து வேற எதுவும் வரல. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து எந்த மாதிரி ஒரு எதிர்ப்பை காட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, எதிர்ப்பே காட்டலையே. காட்டியிருந்தா தானே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கும். அவங்க எதுவுமே காட்டவே கிடையாது. அப்பப்போ சின்ன ரைடு விடுவாங்க. ரைடு விட்டோன்னே இவங்க போய் அந்த பக்கம் போய் ரைடு எல்லாம் விடாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துருவாங்க. இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து நடந்துச்சு தவிர மற்றபடி எந்த ஒரு எஃபெக்டும் போட்டு பிஜேபி எதிர்த்ததாக எனக்கு தெரியல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நாம் தமிழர் வந்து அவங்க வேலையை அவங்க செய்யாம அடுத்தவன் என்ன செய்யறான் அப்படிங்கறத அவங்களுடைய முழு நேர போக்கஸா இருந்துச்சே தவிர இவங்க எப்படி ஜெயிக்கலாம், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கட்சிக்கு யாரோட கூட்டு வைக்கலாமா வேண்டாமா, அல்லது வந்து கூட்டு வச்சாலும் நம்ம பேச்சு அவங்க கேட்கற கூட்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எந்த விதமான கூட்டணி வைக்க மாட்டாங்க. அதுவே ஒரு விஷயம். இருந்தாலும் சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இன்னும் கொஞ்சம் தன்னுடைய நிலைப்பாட்டுல கரெக்டா இருந்திருந்தாங்கன்னா அந்த 36 லட்சம் ஓட்டையும் இவங்க வாங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு பெரும்பான்மையோட ஒரு கட்சியா இருந்திருக்கலாம்னு வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து இவங்களோட விஷயத்த பேசாம முழுக்க விஜய பத்தியே விஜய்னு அவரை பத்தியே பேசி இன்னைக்கு வந்து டெபாசிட்டை இழுக்கிற அளவுக்கு கொண்டாந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றதா உண்மையான காரணம். ஏன்னா இவங்கெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எப்படியும் இவங்க வந்து அவதூறு பேசி கெட்டு போவங்க தான். அதை பத்தி நம்ம ஒன்றும் பேச போறது கிடையாது. அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா, ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து தோக்கடிச்சிருக்காங்க கொளத்தூர் தொகுதியில் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பெரிய ஒரு, எனக்கெல்லாம் உண்மையிலே நினைச்சு கூட பார்க்கலைங்க. உண்மையிலே சொல்றேன், ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் நைட்டு வரைக்கும் கட்சி ஜெயிச்சிருன்னு நினைச்சிருப்பாரோ இல்லையோ, கொளத்தூர் இதுல நான் ஜெயிப்பேன், டெஃபினட்டா ஜெயிப்பேன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இன்னைக்கு தலைகீழா மாறிடுச்சு அப்படியே. உண்மையிலே சொல்றேன், ஐயா வந்து நீங்க தோத்தது உண்மையிலே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் அவர் தோத்திருக்காரு. உண்மையிலே அதை நினைக்கும் போது உதயநிதி அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க சேப்பாக்கத்துல. அடுத்து துறைமுகத்துல வந்து இவரு சேகர்பாபு ஜெயிச்சிட்டாரு. அப்புறம் மற்றபடி 14 தொகுதிகளை வந்து தாவைக்கா தான் முன்னிலையில் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது சென்னை மக்கள் அந்த அளவுக்கு வந்து டிவிக்கு விரும்பி இருக்காங்க. மற்ற கட்சிகளை அதிமுக வாய்ப்பே கிடையாதுன்ட்டாங்க சென்னையில. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, மற்ற எல்லா தொகுதியிலும் கூட அதிமுகவுடைய அப்பப்போ 1-2 நிலைப்பாடுகள் இருக்கு. ஆனா சென்னை பொறுத்த அளவுக்கு சுத்தமாவே வாஸ் அவுட் பண்ணி விட்டாங்க சென்னையில அதிமுகவை. அதாவது சென்னை வந்து ஒரு காலத்துல திமுகவோட கோட்டை. என்னது? திமுகவோட கோட்டை.
அந்த திமுகவோட கோட்டையில ஓட்டையை போட்டதுதான் தாவைக்கானுடைய வேட்டை. உண்மையிலே சொல்றேன், விஜய் அவர்கள் வந்து இந்த அரசியலுக்கு உள்ள வரும்போது எல்லாரும் ஒரு புள்ளப்பூச்சியா பார்த்தாங்களே தவிர அவரை வந்து ஒரு பெரிய ஒரு ஏதோ சினிமா நடிகர் வர்றாரு வந்து நிக்கிறாரு. சிவாஜி பார்த்தோம், நடிகர் கார்த்தியை பார்த்தோம், பாக்கியராஜை பார்த்தோம், டி ராஜேந்திரனை பார்த்தோம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கமல சாரை பார்த்தோம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சீமானனை பார்த்தோம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் இந்த கருணாசை பார்த்தோம், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இவங்கெல்லாம் என்னத்துல ஜெயிக்க போறாங்க? இந்த 10-11 தான் இந்த விஜய் நினைச்சாங்க பாத்தீங்களா, அதுதான் இவங்களுக்கான முதல் தோல்வி. வரும்போதே விஜய் அவர்களை வந்து கைப்பற்றி இருந்தாங்கன்னா, வரும்போதே விஜய் அவர்களுடைய ஆதரவு வந்து கொஞ்சம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு புலம்புவாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணுவீங்க, இன்னைக்கு புலம்புவாங்க. இதே காங்கிரஸ் ஆகட்டும், விசிகேவாகட்டும், பாமக ஆகட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், அடுத்தது ஓபிஎஸ் ஆகட்டும், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாருமே சொல்றேன், இந்த மாதிரி ஐயா விஜய் அவர்களை வந்து எந்த அளவுக்கு வாக்குன்னு தெரியாம நாம இப்படி போய் சேர்றது, ஒருவேளை சேர்ந்து ரொம்ப கேவலமா தோந்து போயிட்டோம்னா நடிகை முன்னாடி போத பாத்தியா என்னாச்சுன்னு பாத்தியான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டாங்க. விஜய்னா இவங்களுக்கு எல்லாம் ஒரு சாதாரண ஒரு நடிகர், என்ன பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு மதப்பு இருந்துச்சு. ஆனா இனிமேல் அப்படி நினைக்க மாட்டாங்கல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் 10-11 இல்ல, இவர் 10க்கும் மேல 11 அப்படின்னு ஃபர்ஸ்ட் நினைச்சுக்கங்க. 10 தான் பெருசுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா 10 அடிச்சிருவீங்க, 11 அடிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது 11, அதனால அடிக்க முடியாது. 10 நீங்க அடிச்சிட்டீங்க, 11 அடிக்க முடியாது. அதனால நான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னு தெரியலையா, அது தெரிஞ்சுக்கங்க. அப்பதான் வந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து விஜய் சார் வந்து 2 இடத்துல நிக்கிறாங்க. 2 இடத்துலயுமே தோந்து 24, அதாவது 234 தொகுதியிலும் தோந்துருவாரு அப்படின்னு சொல்லி சவால் விட்டானுங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு எல்லாம் சவுக்கடி கொடுக்குற மாதிரி இந்த 2 தொகுதியிலும் ஜெயிச்சு 107, 109 தொகுதி பக்கமா முன்னிலையில போயிட்டு இருக்காரு தளபதி. இதையெல்லாம் வந்து என்ன சொல்றது, இந்த வீடியோ, அதாவது நான் ஒண்ணு சொல்றேன், ஒருத்தனை வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து இவன் அதுக்கு ஆக மாட்டான், சரிப்பட்டு வர மாட்டான், இவன் வேஸ்ட் அப்படி இப்படின்னு யோசிக்கிறீங்க பாத்தீங்களா, அவன் தான் வந்து நிப்பான் முன்னாடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆப் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் வந்து தற்குறி அணிலே ஒன்னும் தெரியாத என்ன சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவானுங்க, அதெல்லாம் நம்மளுக்கு வாய் வரமாட்டேங்குது, நிறைய சொல்லுவானுங்க. அணில் 65 அணில் 65 எல்லாம் இல்லப்பா, இனிமேல் எல்லாமே 65 தான் போட போறாரு. கவலையே பட்டுக்காதீங்க. விஜயுடைய அதாவது ஒரு மாசு இருக்கு பாத்தீங்களா, பக்கா மாசு, பக்கா மாசு இன்னைக்கு பக்கா மாசா இருக்காரு. வேணா போய் பாரு, என்ன பார்த்துட்டு சாட்டை சேனல் வேற சாத்தி போட்டு போயிட்டான். ஒருத்தன் கீழே கமெண்ட் போட்டுக்கிறான், டேய் போய் தற்கொலை பண்ணிக்க போறானா, அவனை தேடி கண்டுபிடிச்சி ஏதோ சங்கிலியில் கட்டி வைங்கடா அப்படின்னு ஒருத்தன் கீழே கமெண்ட் போட்டுருக்கான். உண்மையிலே அவருடைய சேனலை சாத்தி போட்டு போயிட்டு அப்படி இன்னும் வீடியோவை போடல, கீழே ஒருத்தன் கமெண்ட் போட்டுருக்கான். என்ன தெரியுமா, ஏய் சாட்டை போய் கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சது ரூம்ல வச்சாலும் சங்கிலி போட்டு கட்டி போடுங்கடா, தற்கொலைக்குன்னு பண்ணிக்க போறான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ பேசுறானுங்க, மூஞ்சே இல்லைங்க பாவங்க. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு அது சீமானலாம் உண்மையிலே அவர்லாம் சிங்க மாதிரி பேசுவாரு. இன்னைக்கு மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு கஷ்டமா பேசுறாரு. இன்னொரு 10 லட்சம் ஓட்டு எனக்கு போட்டிருந்தாங்கன்னா நான் வந்து எதுவும் சட்டமன்றத்துக்குள்ள எங்க ஆளுங்கெல்லாம் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. ஆனா நான் அதை தானே நானும் சொன்னேன், நீங்க ஆரம்பத்துல இருந்தே இப்படி பேசியிருந்தீங்கன்னா உங்களை விட்டு ஏங்கன்னா நாங்கெல்லாம் போறோம், நீங்க என்ன விஜயினுடைய புராணத்தை வந்து எடுத்தீங்க, அதுதானே உங்களுடைய பெரிய தப்புன்னு சொல்லிட்டு நானும் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். ஆனா அவங்க திருந்துற மாதிரி தெரியல. சரி, ஓகே, பார்ப்போம். இந்த மாதிரி வந்து வெற்றி தோல்வி எல்லாமே சகஜம்தான். அடுத்து இவனுங்க என்ன கடைசியா நான் ஒன்று விஷயம் சொல்லியே அவனுங்க இங்கடா சொன்னீங்களா, விஜய் தோத்துட்டா எல்லாம் பொட்டுன்னு செத்து போயிருவாங்க, இவங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு இல்லாத கூட்டம், இவங்க வந்து விஜய் தோத்துட்டா அந்த மனநிலை ஏத்துக்கிற மனநிலை இல்லைங்க. பிபி சுகர் மாத்திரை எடுத்து வச்சுக்காங்கன்னு நேத்தே நான் வீடியோ போட்ட ஞாபகம் இருக்கா, எல்லாம் எடுத்து வச்சிங்களா இல்லையா, இல்ல 10 பேர் செத்து போயிட்டாங்க, நாளைக்கு தான் பேப்பர்ல வருமா, அதையாவது சொல்லி தொலைங்களா ஏதோ ஒண்ணு. சரி, ஓகே, இது வரலும் நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல போனா நான் வேற எதுவும் பேசணும்னு எனக்கு பயமா இருக்கு. நன்றி, வணக்கம்.